கதைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த விஷயத்துல எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல. சில நேரம் டீப்பா உட்காந்து யோசிச்சு பார்த்தா கூட, அன்பையே எதிர்பார்க்கும். நம்ம யாரோ ஒருத்தர விரும்பி அவங்க கூட பயணிக்கும்போது, அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு, அவங்க கிட்ட நம்மளோட அன்ப வெளிப்படுத்துவோம் இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் அந்த அன்ப மட்டுமாச்சும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி அன்ப குடுக்க தயாரா இல்லாதபோது, இந்த விஷயம் அப்படியே ஃபெயில் ஆகும். பெரும்பாலும் எங்களுக்குள்ள வர சண்டையில, நான் ஏதோ அவர்கிட்ட எதிர்பார்க்கிற மாரி எனக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகும். அதுலயும் இந்த அன்பு எதையும் எதிர்பார்க்காதுன்னு யோசிச்சோம்னு வைங்களேன், நம்மள ரொம்ப ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமோ, வாய திறந்து என் கூட கொஞ்ச நேரம் பேசு, என்ன பார்த்து சிரி, இல்ல சாப்பிட செஞ்சு குடுத்தா நல்லா இருக்கா இல்லையான்னு ரெஸ்பாண்ட் பண்ணி, ஏதோ ஒரு வகையில எதிர்பார்க்கிறோம்ல. இது கூட அந்த எதிர்பார்ப்பு லிஸ்ட்ல வந்துருமா என்ன? இல்ல இத கூட நம்ம எதிர்பார்க்கிறோமோ அப்படின்ற யோசனை எப்படி சொல்றதுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஒரு லவ் லைஃப கமிட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுல்ல. நெறைய யோசிச்சு ஒன்ஸ் நம்ம கமிட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம குடுத்து வாங்குற இடத்துல இருப்போம். அன்பு குடுத்து அன்ப வாங்குற இடத்துல இருப்போம். இந்த அன்ப பார்க்க முடியாதுல்ல, உணரத்தானே முடியும். அப்போ ஒருத்தவங்க நம்ம மேல அன்பா இருக்காங்கன்றத அவங்க செய்யற ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உணர்த்தும்போது, நம்ம அத உணரும்போது, அத திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ற இடத்துல நம்ம இருக்கணும். இல்லன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இது எல்லாருக்கும் இப்படித்தானா? இல்ல எனக்கு மட்டும் தான் இந்த புரிதலான்னு எனக்கு இன்னும் கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. நீங்க